வணக்கம் நண்பர்களே. திருலட்சுமி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்கிறே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் அதிரடி திருப்பங்கணங்கா பார்த்தோன்னா நம்ம கவிதாவின் திட்டத்தை முறியடிச்சிட்டாங்க நம்ம லட்சுமி. அந்த நபர் அந்த ரூமுக்குள்ளே என் கையை கட்டி போட்ட மாதிரி இருக்குது, அந்த பொண்ணு என்னை ரூமுக்குள்ளே அடைச்சி கண்ணையும் எடுத்துகிட்டு போயிட்டா அப்படின்னு நம்ம கௌதம்கிட்ட சொல்ல நேரம் கௌதம் அப்படி பேயறைஞ்சதுக்கணங்க நிற்கிறாங்க. இது எனக்கு என்னமோ கவிதா சொன்ன அந்த மகாவா தான் இருக்கும் அப்படின்னு அந்த இடத்துல அரண்டு போய் நிற்கிறாங்க. காஞ்சனா பயப்படுறது சரிதான். நான் அனுப்புற ரவுடி எவ்வளோ பெரியவை, அவளையே சரிச்சிட்டானா இவ பயங்கரமான ஆளா இருப்பா போல அப்படின்னு அந்த கௌதம் ஆத்திரத்துல கொந்தளிக்காங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம அம்பிகாமா தன்னோட பையன் தன் கணவர் ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டு நிச்சயதார்த்தத்தை நடந்ததை பார்த்து அப்படியே சந்தோஷத்துல இருக்காங்க. நம்ம காஞ்சனாக்கு ஏகப்பட்ட கோபம். தன்னோட பிளானை அப்படி நடக்காம இந்த மகா பண்ணிட்டா அப்படின்னு ஆத்திரம் மகா மேலே இருக்க ஆத்திரத்தை கொட்டி வச்சுட்டு நம்ம கவிதாவும் காஞ்சனாவும் இருக்காங்கன்னு சொல்லலாம். ஆனால் நம்ம மகா இதுக்கு மேலே இங்கே ஒரு நிமிஷமாக நிற்கக்கூடாது, இவருக்கு நல்லபடியாக நிச்சயதார்த்தம் முடிஞ்சாச்சு, நம்ம இங்கேருந்து கிளம்பியே ஆகணும் அப்படின்னு பெட்டி படுக்கைகளை சுருட்டிக்கிட்டு இந்த வீட்டை விட்டு போக தான் நம்மளுக்கு சரியான வேலை. ஏன்னா எப்படினாலும் மயிலனே எந்த சந்தர்ப்பத்திலையும் சொல்ல வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இவருக்கு உண்மை தெரியக்கூடாது. இந்த வீட்டுக்கு மகாணி பேரில் இருந்தது லட்சுமி தானி தெரிஞ்சா அவர் கண்டிப்பாக என்னையும் விட்டு கொடுக்க மாட்டார். திவ்யாக்கா மட்டும்தான் அவருக்கு மனைவியாட்டு இருக்கணும் அப்படின்னு தன்னோட பாடை பார்த்துக்கிட்டு கிளம்பிடலான்னு வீட்டை விட்டு வெளியேற பெட்டி படுக்கைகளை சுருட்டிக்கிட்டு நம்ம மகா போகிறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம்ம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் தான் நம்ம பார்க்க இருக்க நேரம் திவ்யாவுக்கும் திருவுக்கும் நல்லபடியாக நிச்சயதார்த்தம் நடக்குது. அதை நம்ம மகா பார்த்து அப்படியே சந்தோஷப்படுறாங்க. சூப்பர் ஜோடி, இவங்க ரெண்டு பேரும் செய்கிறது தான் நல்லாயிருக்கும், நம்ம இல்லை இடைஞ்சல் பண்ணக்கூடாது, இப்போவே நான் இங்கே இருந்து கிளம்பிடணும், நிச்சயதார்த்தத்தை பார்த்தாச்சு அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம காஞ்சனாமா பயங்கர கோவத்தில் இருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா அம்பிகா இந்த ஃபங்க்ஷனில் நிற்கக்கூடாது அப்படின்னு ஏகப்பட்ட தந்திரத்தை போட்டோம். ஆனால் எல்லாத்தையும் இந்த மகா முறியடிச்சிட்டா. என் ஜூஸை கலக்கி கொடுக்க பார்த்தேன், சூப்பை கலக்கி கொடுக்க பார்த்தேன், எல்லாத்தையும் அந்த பிள்ளையும் கலக்கி கொடுத்து எப்படியாவது அம்பிகாவை கவுத்து இந்த ஃபங்க்ஷனில் எனக்கு ஈக்குவலாக ஒரு சம்மந்தி முறைக்கு இந்த அம்பிகா நிற்கக்கூடாது அப்படின்னு நல்லா ட்ரை பண்ணால். ஆனால் ஒரு கட்டத்தில் எல்லாத்தையும் முறியடிச்சு இந்த அம்பிகா இப்போ என் சம்மந்தி முறைக்கு நிற்கிறா. இவ்வளோ காண நேரமே எனக்கு ஆத்திரமும் விருப்பம் வருது அப்படின்னு அந்த இடத்துல கோபத்தில் கந்தளிக்கிறாங்க. என்னடி நினச்சிட்ட நீ எனக்கு உறவு முறைக்கு நீ கொண்டாடலான்னு பார்க்குறியா? என் வீடு மகா மட்டும் உன் வீட்டுக்கு மருமகளாக வரட்டும், உன் கழுத்தை பிடிச்சே வீட்டை விட்டு வெளியே விரட்ட வேண்டிய அது வரை தானே நீ இந்த ஆட்டம் காட்டுவா, அது வரை காட்டிட்டு போ அப்படின்னு அந்த இடத்துல நிற்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா கவிதா நம்ம திட்டத்தை எல்லாம் கெடுத்தது மகாதானி எனக்கு தெரிஞ்சு போச்சு, விட மாட்டேன், நான் எவ்வளோ பெரிய அந்த ரவுடியை அனுப்பி எப்படியாவது ஒரே சூட்டில் இன்னைக்கு இங்கே இளவும் ஏதாட்டு மாறணும் அப்படின்னு நினச்சி தான் அந்த நபரை கூட்டிக் கொண்டு நானே என் கணவரை கங்கணம் கட்டி இந்த திருவை இல்லாமலேயே பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம். ஆனால் எல்லாத்தையும் முறியடிச்சிட்டா இந்த மகா, அவளை விடக்கூடாது, அவனையே முடக்கி ரூமுக்குள்ளே அடைச்சி அவன் கையில் இருந்த துப்பாக்கியும் பறித்து எடுத்துட்டானா. இவ பயங்கரமான ஆளு தான். காஞ்சனாக்கா பயப்படுது, இவளோட அர்த்தம் இப்போ எனக்கு புரியுது. நம்ம அவளை சாதாரணமாக இட போட்டுட்டோம், ஆனால் அவள் ஒருத்துள்ள ஆளு தான், நம்மளுக்கு எதிரிக்கு ஈக்குவலான ஆள், அவளை விரட்டி அடிக்கிறதா நம்ம முதல் வேலை அப்படின்னு அந்த இடத்துல பயங்கரமாட்டு கங்கணம் கட்டிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்களை எல்லாம் முறியடித்து தள்ளினவாறு நம்ம மகா இதுக்கு மேலே இங்கே இருந்தோன்னா நமக்கு குட்டு வெளிப்பட்டுருந்தா. நான் தான் மகாணி பேரில் இந்த வீட்டில் இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக அவர் என்ன இந்த வீட்டை விட்டு போக சொல்ல மாட்டார். திவ்யாக்கா வாழ்க்கைக்கு என்னால் பிரச்சனை வரும், காஞ்சனமாக பயப்படாத உண்மையாக்கிடுவேன், அதனால் கண்டிப்பாக இந்த வீட்டை விட்டு கிளம்பிடணும் அப்படின்னு அந்த இடத்துல பெட்டி படுக்கைகளை நம்ம மகாவை சுருட்டிட்டாங்க. இங்கேருந்து போயிடன கடவுளை அவர் என் கணவருக்கு ஆபத்தில் இருந்தும் அவரை மீட்டுட்டேன், அந்த ரவுடி கண்டிப்பாக இனி சுட முடியாது, ஏன்னா அவர் அந்த ரவுடியோட துப்பாக்கி என் கையில் இருக்குது, அதனால அவனால் ஒன்றும் பண்ணவும் முடியாது, அதனால பிரச்சனை இல்லை அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்க. அவரை காப்பாற்றிட்டேன்ல, அம்மாவோட புத்தகத்தில் படித்த மாதிரி அவருக்கு ஆபத்தை நான் காத்துட்டேன், அது போதும் அப்படின்னு அந்த இடத்துல அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போ தான் அம்பிகா அம்மாவை பார்க்குறாங்க. அம்மா என்னை மன்னிச்சிடுங்க, வேறு வழி இல்லை, நான் தான் உங்கள் வீட்டோட மருமக அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் என்னை போக விட மாட்டீங்க, உங்கள் பையனும் என்னை விட மாட்டார், திவ்யாக்கா அவங்க நினச்ச வாழ்க்கையை அடையணும், சந்தோஷமாக இருக்கணும்,
உங்கள் பையனும் திவ்யாக்காவும் வந்து லவ் பண்ணியிருக்காங்க. அவங்க காதல் கை கூடியிருக்க தருணத்தில் நான் போய் அவங்கள வந்து கெடுக்க விரும்பலை. அதனால தாம்மா இந்த வீட்டை விட்டு போகலாம் அப்படின்னு வந்து முடிவெடுத்துட்டேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல பேக்கோட வந்து வீட்டை விட்டு வெளியேறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா எங்கடி அந்த மகா, அவளை நம்ம உண்டு இல்லைன்னு பண்ணிடணும் அப்படின்னு வந்து காஞ்சனா வந்து கவிதா கிட்ட வந்து கங்கணம் கட்டுறாங்க. நானும் அவளை தாங்க தேடிட்டு இருக்கேன். அவள் மட்டும் என் கையில் கிடச்சான்னு வச்சுக்க நானே பந்தாடிடுவேன் எனக்கு இருக்க கோபத்துக்கு அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொன்ன நேரம் உன்கிட்ட சொல்ல முடியலக்கா. ஆனால் இவள் எவ்வளோ பெரிய தந்திரகாரி, இந்த வீட்டில் இருக்கிறது வரைக்கும் நம்ம இந்த அம்பிகா ஃபேமிலியை அழிக்கவே முடியாது போல, அந்த அளவுக்கு இவள் தடுப்பு சுவராக இருக்கா. அதனால் இவளை இப்போவே வேட்டையாடணும் அப்படின்னு சொன்ன நம்ம காஞ்சனா சொல்கிறாங்க, எவ்வளோ நேரம் வந்து எத்தனை தடவை வந்து கொடுத்து இந்த அம்பிகாவை முடைக்கிடலாம், இவன் நம்மளுக்கு ஈக்குவலாக வந்து நிற்கக்கூடாது இந்த ஸ்டேஜில் அப்படின்னு வந்து நினச்சா. ஆனால் எல்லாத்தையும் முறியடித்து இவள் திருவோட அம்மா ஸ்தானத்தில் இருந்து எனக்கு சம்மந்தி முறைக்கு ஈக்குவலாக நிற்கிருக்கா. இவளுக்கு இவ்வளோ தைரியம் எங்கேருந்து வந்து இவளை வீட்டில் இருக்க சேரு பாத்திரம் அப்படின்னு தானே நம்ம ஒரு உயிரில்லாத பொருள் மாதிரி நினச்சா. இப்போ அவன் நமக்கு ஈக்குவலாக இருந்து ஆட்டம் கட்ட ஆரம்பிச்சிட்டா. இந்த அம்பிகா விட போகிறதில்ல அப்படின்னு வந்து அந்த இடத்துல கங்கணம் கட்டுறாங்கன்னு சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம கரெக்டாக பார்த்தோன்னா நம்ம இவங்க ரெண்டு பேரும் காஞ்சனாவும் கவிதாவும் வந்து தேடிட்டு வராங்க. மகா கிடச்சானா உண்டு இல்லைன்னு பண்ணணும், நம்ம திட்டத்தை முறியடிச்சு அவளை சும்மா விட போகிறதில்ல அப்படின்னு வந்து நினைக்க நேரம் தான் நம்ம மகா பெட்டி படுக்கையை சுருட்டிக்கிட்டு மண்டபத்தை விட்டு வெளியே போயிடுறாங்க. இனி என்னை யாராலுமே வந்து தடுக்க முடியாது, நான் வந்து இனி இவர் கண்ணில் பட மாட்டேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வெளியேறிட்டாங்கன்னு சொல்லலாம். நம்ம லட்சுமி வந்து நிச்சயதார்த்தம் முடிஞ்சாச்சு. மகா கூட இருந்து ஃபோட்டோ எடுக்கணும், ஆனால் மகளை காணலை அப்படின்னு வந்து சொல்ல நேரம் மயில் நானும் மகாவை தான் தேடிட்டு இருக்கேன். ஆனால் அவள் வந்து இங்கேருந்து போயிட்டா. நிச்சயமா இந்த நிச்சயதார்த்தம் முடிஞ்சோடனே நான் இங்கேருந்து போயிடுவேன்னு மகா சொன்னது மாதிரி செய்துட்டா. இப்போ மகா இங்கே இல்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கண்ணீரோடு ஏன் மகா இந்த நிச்சயதார்த்தத்தை நிப்பாட்டி நீ தான் திருவோட மனைவி அப்படின்னு வந்து நான் எல்லாத்துலேயும் சொல்லியிருப்பேன். அதோட திருவம் ஒன்றை ஏற்றிருப்பான். ஆனால் நீ அப்படி ஒரு வாழ்க்கையை விரும்பாமல் எதுக்காக நீ இப்படியெல்லாம் கஷ்டப்படணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம மயில் வந்து அப்படியே வந்து கண்ணீரோட வந்து நிற்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா மகாவை காணலியே அப்படின்னு வந்து நம்ம அம்பிகாமாவும் வந்து தேட ஆரம்பிச்சிட்டாங்க. மயில் நீ எங்கேயாவது மகாவா பாத்தியா அப்படின்னு வந்து சொன்னேன். தெரியலையம்மா, இங்கே தான் மகா எங்கேயாவது நிற்பான்னு நினச்சேன், ஆனால் காணலை அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லாங்க. ஒரு கட்டத்தில் இங்கே பார்த்தோன்னா நம்மளோட திவ்யாவோ மகாவோ எங்கே அவள் காணலை அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து தேட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம கௌதமோட ஆட்கள் வந்து ஆளை வந்து ஒரு ரூமில் அடைச்சி வச்சுட்டு நம்ம மகா ரூமில் அடைச்சி வச்சுருப்பாங்க. அவங்களே வந்து திறந்து விட்டுறாங்க. அப்போ தான் வந்து அந்த கௌதம் கொல்ல வந்து அந்த அனுப்புகிற அந்த ரவுடி இந்த நிச்சயதார்த்தம் முடிஞ்சாச்சு, நான் எனக்கு துப்பாக்கியும் இல்லை, நான் இனி அவனை வந்து ஷூட் பண்ண முடியாது, என் கையை கட்டி போட்டது மாதிரி இருக்குது, என் வாழ்க்கையிலே நான் சந்தித்த தோல்வி இதுதான். அதுவும் ஒரு பொம்பளை என்னை ரூமுக்குள்ளே அடைச்சி வச்சு இந்த என் துப்பாக்கியை பறித்து என் டார்கெட்டை முடிக்க முடியாமல் பண்ணிவிட்டு அவளை விட போகிறதில்ல அப்படின்னு வந்து அந்த இடத்துல கங்கணம் கட்டிக்கிட்டு நம்ம மகாவை எல்லாரும் வலை விரிசி தேடிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாங்க.